இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டாட்டூ போடும்போது என்னென்னலாம் கவனிக்கணும்? அந்த டாட்டூ போட்டதுக்கப்புறம், அது ஹீலிங் ப்ராசஸ் எவ்வளோ நாள் எடுக்கும்? அந்த நாட்கள்ல நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம டாட்டூ போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஆர்டிஸ்ட் அண்ட் ஸ்டுடியோ ஹைஜீன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸான லைசென்ஸ் பெர்மிட் உள்ள ஆர்டிஸ்ட் கிட்ட போங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்டுடியோ கிளீனா இருக்கா? ஸ்டெரிலைஸ்டா இருக்கான்னு பாருங்க. டாட்டூ செய்யும்போது, அந்த டாட்டூ கூடிய நீடில், கிளவுஸ் அப்புறம் மத்த எல்லாமே ஆ இங்க்கு இது எல்லாமே நியூவா சீல்டா இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கங்க. மோஸ்ட்டா எல்லா டாட்டூ ஆர்டிஸ்ட்டும் நீடில் உடைய எக்ஸ்பைரி டேட் காட்டுவாங்க. அதேபோல இங்க் உடைய எக்ஸ்பைரி டேட் என்னன்ட்டு நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டாட்டூ போடுற நாள்ல நீங்க தயவு செஞ்சு ஆல்கஹால் குடிக்கவே குடிக்காதீங்க. அதே மாதிரி ஆஸ்பிரின் மாதிரி டேப்லெட் அது எதுவுமே எடுத்துக்காதீங்க. நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கி எந்திச்சிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. அப்பதான் டாட்டூ போடும்போது உங்களுக்கு பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாரி தெரியும். வித்தவுட் ஸ்லீப்பிங், வித்தவுட் ஃபுட்டோட நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு மயக்கம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, புது டாட்டூ போடுறவங்களுக்கு அதோடைய பயம் அதிகமா இருந்தனால, சின்னதான நம்ம டாட்டூ போடும்போது கூட அவங்களுக்கு தலைவலியோ, மயக்கமோ வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நல்லா தூங்கிட்டு, சாப்பிட்டுட்டு வாங்க. சரிங்களா? ஆர்டிஸ்ட்டு கிளவுஸு சேஞ்ச் பண்றாரான்னு பாருங்க. ஒருத்தவங்களுக்கு டாட்டூ போட்டு முடிச்சுட்டு, அடுத்த கிளையண்ட் வரும்போது, அவங்களுக்கு நம்ம டாட்டூ போடும்போது, அவர் கிளவுஸ் சேஞ்ச் பண்றாரா பாருங்க. சேஞ்ச் பண்ணலன்னா, சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? பெயினுங்கிறது நார்மலா தான் இருக்கும். அது அப்நார்மலா வரும்போது, நீங்க நீங்க ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லுங்க. "எனக்கு பெயின் அதிகமா இருக்கு. கம்மி பண்ணுங்க." அப்படின்ட்டு. அவங்க அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பார்த்து பண்ணுவாங்க. சரிங்களா? இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டாட்டூ உடைய ஹீலிங் டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. டாட்டூ உடைய ஹீலிங் ஸ்டேஜ் வந்து ஜென்ரலா 2லேருந்து 4 வாரம் ஆகும். இந்த 2லேருந்து 4 வாரங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி பார்ப்பாங்கன்னா, டாட்டூ உடைய சைஸும், அந்த பாடியுடைய பார்ட்ஸ் இப்போ கை, ஷோல்டர், நெக்குன்ட்டு எந்தெந்த இடத்துல நம்ம டாட்டூ போடுறோமோ, அதுக்கேத்தா மாரி இந்த வீக் டேஸ் வந்து வேரியேட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ டாட்டூ போட்ட முதல் நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் என்ன நடக்கும்னா, ஹீலிங் ஸ்டேஜ் ஜென்ரலா 2லேருந்து 4 வாரம் ஆகும்ன்னு சொன்னேன் இல்லையா? அதுல முதல் நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் என்ன ஆகும்னா, அந்த டாட்டூ ஒரு மாரி ரெட்னெஸ்ஸா, ஸ்வெல்லிங்கா, லிட்டிலா பிளட்டு, இங்க் மிக்ஸ்டா வரும். பிளாஸ்மா மாதிரி. ஸோ இது வந்து நார்மல் தான். இது எல்லா டாட்டூ போட்டவங்களுக்கும் இது வரதான் செய்யும். இது 1வது நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, வாஷ் பண்ணுங்க. ஆன்டிபயோட்டிக்கல் சோப் போட்டு நீங்க வாஷ் பண்ணுங்க. இல்லன்னா ஹார்டிட்ஸ் என்ன சொல்றாரோ, அதுக்கேத்தா மாரி ஆயில்மென்ட் நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து 4வது நாள்லருந்து 14வது நாள் வரைக்கும் என்ன ஆகும்னா, ஸ்க்ரப்பிங், இட்சிங் ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா ஸ்க்ரப்பிங், இட்சிங் ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. வரலன்னா ப்ராப்ளம் இல்ல. ஒரு வேள வந்ததுன்னா ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க. அந்த டாட்டூ மேல நீங்க ஸ்க்ராட்ச் பண்ணீங்கன்னா, அது ஹீல் ஆவறதுக்கு ஸ்டேஜ்ல இருக்கிற நேரத்துல, நீங்க அத ஸ்க்ராட்ச் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணாதீங்க. டேப் பண்ணா போதும். சரிங்களா? அதுக்கடுத்து சாஃப்ட் மாய்ஸ்சரைசர் இல்லன்னா டாட்டூ ஆஃப்டர் கேர் கிரீம் எதுனா அப்ளை பண்ணுங்க. இது வந்து 4வது நாள்லருந்து 14வது நாள் வரைக்கும். 15வது நாள்லருந்து 30வது நாள் வரைக்கும் அவுட்டர் ஸ்கின் மோஸ்ட்டா ஹீல் ஆயிட்டுருக்கும். அவுட்டர் ஸ்கின் மோஸ்ட்டா ஹீல் ஆயிருக்கும். ஆனா, இன்னர் லேயர் வந்து ஹீல் ஆகியிருக்காது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, டைரக்ட்டா சன்லைட்ல போறத அவாய்ட் பண்ணுங்க. அதேபோல ஸ்விம்மிங் பூலுக்கு போகாதீங்க. பீச் அ குளிக்காதீங்க. ஸ்டீம் பாத் பண்ணாதீங்க. ஃபுல் ஹீல் ஆகறதுக்கு இன்னர் அப்புறம் அவுட்டர் லேயர் ஃபுல்லாவே ஹீல் ஆவறதுக்கு அப்ராக்ஸிமேட்டா 4லேருந்து 6 வாரம் ஆகும்.